என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நாங்க எல்லாத்தருமே இதே டிஸ்டர்ப் நாங்க வரவேற்கிறோம். அந்த வீடியோ போட்டு ரொம்ப மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு வீடியோ பார்க்க போறேன். என்னன்னா நான் மீஷோல ஒரு 4 சாரி வந்து வாங்கியிருந்தேன், பட்டு புடவை மாதிரி. பட் அந்த 4மே அவ்வளோ சூப்பரா இருந்தது. நான் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு விட்டுடலாம்னு நினைச்சேன். பட் இந்த சாரியோட குவாலிட்டி அப்படியே லாங் வீடியோவா எடுத்து எல்லாத்துக்கும் போட்டுடலாங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 4 சாரி, 4மே 4 சாரி. இது 4 சாரி. 4மே பிலோ 500 rupees தான். நம்ம அப்படியே 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாரி வந்து இதுதான். கலர் காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாது. இது நம்ம கேமராக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த ஸ்ட்ரைட்டா கட்டும் போதும் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பச்சை கலர் பார்டர் செம்மையா இருக்குல்ல. இதோட காஸ்ட் வந்து 400 தான். இதோட காஸ்ட் 438. நோ இது 438. ஓகே. அண்ட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா காட்ட முடியுமா? அதில் ஏசம்மானா நான் பண்ணேன். இதுதான் சாரியோட ஃபுல் வியூ. இருட்டா இருக்க மாதிரியே இருக்கே சோனா குட்டியே. கேமரா லைட் அப்படி திருப்பு. பிளவுஸ், இந்த சாரிக்கான பிளவுஸ் இதுதான். சேம் அந்த கிளி பச்சை கலர்ல செம்மையா இருக்குல்ல. அண்ட் முந்தி பாத்தீங்கன்னா கேமராலதான் அந்த கலர் டிம்மா தெரியுது, நேர்ல சூப்பரா இருக்கு. இந்த முந்தியில வந்து நம்ம ஓரடிக்கவே தேவையில்ல. நான் வாங்கின 4 சாரிலையுமே இந்த டிசைன் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இது செம்மையா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோஃபி கட்டின அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த சைட்லயோ இல்லை இந்த சைட்ல கொடுக்க முடியாது, உங்களை மனசுறோம். ஸோ இந்த சைட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்க, நல்லா இருக்கும். ஸோ இதோட காஸ்ட் பிலோ 450. பிலோ 450 மறந்து போச்சு. ஆனால் எல்லாமே 500 தான். நான் மோஸ்டா வந்து மீஷோல வாங்குறது எல்லாமே பிலோ 500 தான். ஆமா, அதுக்கு மேல வாங்கினதே கிடையாது. நீங்க 10க்கு எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? நான் இது 10க்கு 10. அது சாரி வந்து ரெட் கலர். மீஷோல பார்க்கும்போது இது ஒரு மாதிரி அந்த கனகாம்பர கலர் பிளஸ் அந்த மெரூன் கலர் நடுவில் கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருந்தது. இது பார்க்க அந்த கலர் மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு தான் இது வந்து பார்க்க ப்ரௌன் மாதிரி இருக்கேன்னு ஆர்டர் போட்டுட்டேன். பட் வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ரெட்டு பிளஸ் இது நேவி ப்ளூ. ஆமா, நேவி ப்ளூ. இதுவுமே டார்க் ப்ளூ. சரி, ஓகே, டார்க் ப்ளூ. இதோட அந்த சாரி கட்டின கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு சைட்ல காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த சாரி ஃபுல்லுக்குமே இந்த கட்டமா இருக்கு. கீழே இந்த பார்டர் அண்ட் மேலேயும் அதே மாதிரி பார்டர். இது என்னமோ எனக்கு 90s ஃபீல் கொடுக்கும். அந்த காலத்துல ஒரு 90s காலகட்டத்துல கட்டுற சாரி மாதிரியே இல்ல. அண்ட் இது வந்து பிளவுஸ். இது நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற இடத்துல கட்டுவோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த பிளவுஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முந்தி ஒரு சாங் வரும் மேபி. இந்த இதுலயும் சேம் அதே மாதிரி இந்த நம்ம ஓரடிக்க தேவையில்ல. அழகான ஒரு டிசைன் வந்து எல்லா சாரிலையுமே இது வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இதே வந்து பிளஸ். அதே மாதிரி இந்த சாரிலையும் மடிப்பெடுக்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்கு. எக்ஸாக்டா எனக்கு ப்ரைஸ் மறந்து போச்சு. பட் இது வந்து 400 ரூபாய்க்குள்ளதான் இதோட காஸ்ட்டும். இது சாரி ஃபுல்லுக்குமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன திருப்பி வச்சிருக்கேன் நான். இது பிளவுஸ் அண்ட் சாரி பாத்தீங்கன்னா இருக்குல்ல. ஸோ இதுவுமே ஒர்த்தான சாரி. தாராளமா இதையும் வாங்கலாம். ஏதோ சொல்ல வந்த மறந்துச்சு. இந்த சாரிக்கு நீங்க எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? சேம் இதுவும் 10 out of 10 தான். ஐ டோன்ட் நோ. எனக்கு இது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி. இந்த சாரி மெயினா நான் வாங்கினதுக்கு காரணம் இந்த ப்ளூ கலர் பார்டர் தான். இது என்ன ப்ளூ? எல்லாத்துலயும் ப்ளூ தான் வச்சிருக்கேன். அது டார்க் ப்ளூ, இது ஒரு மாதிரி ப்ளூ. இது வந்து நான் நயன்தாரா ப்ளூன்னு சொல்லுவேன். ஏன்னா நயன்தாரா மேம் அவங்களோட மூவி எல்லாத்துலயுமே இந்த கலர்ல கண்டிப்பா ஒரு ட்ரெஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால இந்த ப்ளூக்கு நான் நயன்தாரா ப்ளூன்னு பேர் வச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ளூல எந்த ட்ரெஸ் இருந்தாலும் நான் வாங்கிப்பேன். பிளஸ் இது கிரீன் காம்பினேஷனா. ஸோ மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதோட இது ரொம்ப சாஃப்ட். கசகசனே இல்ல, கட்டும் போது அவ்வளோ சாஃப்டா இருந்தது. இல்ல, இதை நான் கட்டிட்டு ஷார்ட்ஸ் எடுக்கும் போது இதை வந்து நான் கட்டி பார்த்தேன் ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு.
பட் கட்டினதுக்கு அப்புறம் இந்த சாரியோட தான் வந்து சமையல் வேலை செஞ்சேன், வீட்டு வேலை பார்த்தேன், கழட்டவே மனசு வரல. அப்படியே கழட்டு அதை கட்டிக்கிட்டே திரிஞ்சிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பரான சாரி இது. இது வந்து ஒரு சின்ன டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன டிசைன்? ஒரு மாதிரி ஒரு டிசைன். என்ன டிசைன்? ஒரு மாதிரி கட்டமா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. சேலையை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, அதனால டிசைன் பேரும் எனக்கு தெரியாது, சுமாரா சொல்லிக்க வேண்டியதா டிசைன். இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லியூ இதுதான். சாரியோட இந்த இடத்துல வந்து இந்த பார்டர் வரும், அண்ட் கீழே வந்து இந்த பெரிய பார்டர் வரும். இதுவும் நான் கட்டினது உங்களுக்கு சைடில் காட்டுறேன் பாருங்க. செம்மையான ஒரு சூப்பரான சாரி இது. எல்லாமே காட்டன் சில்க்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பட் அதெல்லாம் காட்டன் மாதிரி எனக்கு தெரியல. பட் இது வந்து காட்டன் தான், எக்ஸாக்டா பியூர். அப்படியே எப்படி நான் மடிப்பெடுத்து எந்த பொசிஷன் அப்படி விடுறோம்னா அந்த பொசிஷன்ல இது நின்று. சாரியோட முந்தி இது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அழகா அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, குட்டி குட்டி டிசைன், செமையா இருக்குல்ல. அண்ட் இது சாரி ஃபுல்லுக்கும் டிசைன் தான். சாரி வந்து குட்டியா இருக்கும் அப்படின்னு கூட நான் யோசிச்சேன், ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த லென்த் கம்மியா இருக்கும்னு. பட் எனக்கு ஃப்ளீட் வந்து ஒரு 6 ஃபீட் கிட்ட, 6 மடிப்பு கிட்ட வந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த சாரியோட பிளவுஸ் வந்து செப்பரேட் பீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த சாரி கூட எனக்கு பிளவுஸ் பீஸ் வரல, சேம் இதே மாதிரி. அதனால இது ரிட்டர்ன் போட்டுடலாம் தான் நினைச்சேன். கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இதையும் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு இந்த இப்போ பார்த்த 3ல ஃபர்ஸ்ட் வந்து இதுதான், 2வது அந்த கிளி பச்சை, 3வது அந்த ரெட்டு. How much do you rate that saree? இது வந்து 10க்கு 11. இது நான் மீஷோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு வெந்தய கலர்ல எனக்கு தெரிஞ்சுது. இப்பயும் அப்படிதான் தெரியுது. பட் எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு இது சூட்டான மாதிரி தெரியல இதை நான் கட்டி பார்க்கும்போது. பட் இந்த பார்டர், இந்த டிசைனுக்காக மெயினாக நான் வச்சுக்கிட்டேன், சோஃபிக்கு கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட வந்து ப்ளவுஸ் பீஸ் இப்படி செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க கூட தைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாகவே இருக்கு. இது எத்தனை மீட்டர் இருக்குன்னு எனக்கு தெரியல. எத்தனை மீட்டர் சாரி இது பச்சை, இது ஒரு மாதிரி இது வந்து மேலே வரும் அந்த பார்டர், இது கீழே. எனக்கு நான் இதை மீஷோவில் பார்க்கும்போது இந்த பார்டர் மட்டும் இதில் வர மாதிரி மடிப்படுத்தி இப்படி கட்டியிருந்தாங்க. நான் அதுதான் டிசைன் போல நினச்சி பார்த்து வாங்கிட்டேன். பட் நான் கட்டும்போது எனக்கு அந்த மாதிரி கட்ட வரல, நார்மலாக நான் கட்டுற மாதிரி கட்டியிருந்தேன். பட் அதுவும் நல்லா தான் இருந்தது. இந்த பார்டருக்காக மெயினாக வந்து நான் இந்த சாரீ எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் இந்த ப்ளவுஸ் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை தைச்சி வச்சுக்கிட்டா வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரியும் நான் வந்து வச்சுக்கிட்டேன். இதோட காஸ்ட்டும் 500 ரூபாய்க்குள்ளே தான். ஸோ இந்த சாரியோட ஃபுல் இது பார்த்தீங்கன்னா இது முந்தி. ஸோ முந்தியில் இப்படி ஒரு அழகான ஒரு டிசைன் ஒன்று வந்துடுது. ஆனால் இதுலேயும் வந்து அழகாக அந்த முந்தியில் உனக்குட்டி அதை இது பண்ண ஆப்ரேட் பண்ண 75. ஸோ இப்படி ஒரு டிசைன் வந்து இதுலேயுமே கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குல்ல. சாரி ஃபுல்லுத்துக்கும் நார்மலாக இந்த எந்த ஒரு பூ மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த பூ தான் சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சாரியுமே கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் வந்து இது ஒரு மாதிரி பார்டர்லாம் வச்சுருக்கேன், முறை அப்படியே வெறப்பா நிற்குமோன்னு நினச்சேன். பட் சூப்பராக இருக்குது. இதோட காஸ்ட்டும் பிலோ 500க்குள்ளே தான். இந்த 4 சாரியும் வந்து செம்மையான சாரீஸ் இல்லைம்மா, சூப்பரான சாரீ. இந்த சாரி நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? இது வந்து 10க்கு 9. ஏன்னா அந்த கலர் எனக்கு பிடிக்கல. நான் மீஷோவில் எப்போ வாங்கினாலும் வந்து புடவை மட்டும் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. சோஃபிக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்கு இது வரைக்கும் நான் புடவை வாங்கினதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சுக்கிட்டே வாங்கினேன். ஏன்னா நேராக போய் வாங்கும்போதே நல்லா இருக்க மாட்டேங்குது, இது ஆன்லைனில் வாங்குறது எப்படி இருக்குமோன்னு. பட் நமக்கு ரிட்டர்ன் போடுற ஆப்ஷன் இருக்கிறதுனால ஓகே வாங்கிக்கலான்ட்டு வாங்கினேன். மீஷோ இல்லை, கிரேட். ஆமாம், செமங்க, உண்மையிலே ஒர்த்து தான் மீஷோ. இதுக்கப்புறம் வந்து சோஃபிக்கு எதனால இந்த மாதிரி பட்டு புடவைலாம் வாங்கினா அதில் தான் வாங்கணும்னு வச்சுருக்கேன். நீங்களும் தாராளமாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒர்த்தான ப்ராடக்ட்டு. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆமா, எப்பன்னு எனக்கு தெரியல. சந்திப்போம்ல எத்தனை வருஷம் கழிச்சுன்னு தெரியல. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த இதுல ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல போய் சாரின்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றோம்.
அடிப்பொடி அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இது கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படி இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல இந்த சாரீஸோட லிங்க் கொடுத்துருப்பேன், வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா, பை பாய்.